வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரேடிக்கு ஆசை. இன்னைக்கு விறுவிறுப்பான எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் இப்போ பூ கொடுத்துட்டு வர வழியில அந்த ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க, அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. முத்து சொல்றாரு, நான் அங்கதான் போயிட்டு இருக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் சாப்பாடு வாங்கிட்டு அந்த தாத்தா பாட்டிக்கு கொடுக்கறதுக்காக போறாங்க. நீ இந்த தம்பி கூட சேர்ந்து வந்திருக்கிற மீனா அப்படின்னு அந்த பாட்டி கேக்குறாங்க. இவர்தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் ரொம்ப ஏத்த ஜோடிதான். உன்ன மாதிரியே உன் புருஷனுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்றாரு தாத்தா. காலையில இருந்து தாத்தா உன்னதாமா தேடிட்டு இருந்தாரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. நேத்து நீ என் கனவுல வந்தம்மா, வந்து ரொம்ப அழுதுட்டே இருந்தம்மா அப்படின்னு சொல்றாரு தாத்தா. நீ எனக்கு ஒரு பேத்தி மாதிரிதாம்மா, நீ அழுததும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுதான் காலையிலே சீக்கிரமா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்றாரு தாத்தா. முத்து இப்போ தாத்தாட்ட சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, இவ சந்தோஷமா இருந்தா கூட அழதான் செய்வா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. தாத்தா அப்படி கனவை பத்தி சொன்னதும் மீனா மனசுல அது உறுத்தலாவே இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு முத்துட்ட சொல்றாங்க மீனா. அதெல்லாம் நீ எதை பத்தியும் வருத்தப்படாத, நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுக்கிடையில 2 பேருமே நின்று ஒரு கடையில இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை சிட்டி பாக்குறாரு. சிட்டியோட ஃப்ரெண்டுகிட்ட சிட்டி சொல்றாரு, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவன் திடீர்னு என் இடத்துக்கு வந்து என்ன அடிச்சேன்னு அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றாரு. உங்க 2 பேரும் வண்டியில தானே வந்துக்கிறாங்க, நம்ம காரை வச்சு இடிச்சு விட்டுறலாம், அது பாக்குறதுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியணும் அப்படின்னு சொல்றாரு சிட்டி. குறைஞ்சது 3 மாசம் இவங்க கை கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முத்துவும் மீனாவும் இப்போ பைக் எடுத்து அங்க இருந்து கிளம்புறாங்க. சிட்டியுமே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாரு. என் இடத்துல வந்து என்னை அடிச்சவன் எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனை இடிச்சு தூக்குடா அப்படின்னு சொல்றாரு. காருமே இப்போ பக்கத்துல வருது. ஆனா முத்து சுதாரிச்சிடுறாரு. கரெக்டா அந்த இடத்துல ஒரு டர்ன் அடிச்சிடுறாரு. சிட்டியோட காருமே இப்போ வேகமா நேரா போயிருது. நீ இங்கே இருமீனா, எப்படி கார் ஓட்டிட்டு போறான் பாரு, அவன் யாருன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு கோவமா சொல்றாரு முத்து. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விடுங்க, எவனாவது குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க மீனா. குடிச்சிட்டு கார் ஓட்டினாலும் பொறுப்பா கார் ஓட்டணும்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. அதானே பார்த்தேன், குடிக்கிறது தப்புன்னு நீங்க எப்படி சொல்வீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. குடிச்சிட்டு கார் ஓட்டினாலும் சமுதாய பொறுப்போட கார் ஓட்டணும் அப்படின்னு சமாளிக்கிறாரு முத்து. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மீனாவும் முத்துவும் இன்னைக்கு எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு வரவு இருக்கு அப்படின்னு கணக்கு பாக்குறாங்க. இன்னைக்கு செலவெல்லாம் போக 3000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. இவ்வளவு லாபம் வந்திருக்குதுல, அந்த காசுல நம்ம இந்த வாரம் படத்துக்கு போயிட்டு வரலாமா, வெளியில அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா சொல்றாங்க, அதெல்லாம் 1 ரூபாய் கூட அனாவசியமா செலவழிக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 2 பேரும் ஹால்ல கட்டில் போட்டு படுத்திருக்கிறோம், வரவங்க போறவங்க எல்லாம் அதை பத்தி தானங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. சீக்கிரமாவே ரூம் கட்டணும், அதுக்குதான் இந்த பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்காக நமக்கு சந்தோஷத்துக்குன்னு செலவு பண்ணக்கூடாதா மீனா அப்படின்னு கேக்குறாரு முத்து. இனிமையான நினைவுகளை சேமிச்சு வைக்கிறதும் சேமிப்பு தான் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து என்னதான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் மீனா கேட்கவே மாட்டேன்றாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா அந்த காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து மீனாட்ட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட சுதந்திரமே போச்சு அப்படின்னு புலம்புறாரு. முன்னாடிலாம் நான் ஏன் லேட்டா வரேன், ஏன் செலவு பண்றேன் அப்படின்னு யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த விட மாட்டேன்ற, என்ன ஹோட்டல்ல சாப்பிட விட மாட்டேன்ற அப்படின்னு புலம்புறாரு. மீனா சொல்றாங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. 20 வயசுல உங்களுக்கு சுதந்திரமா தோன்றது 60 வயசுல தண்டனையா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் ஜாலியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இப்ப என்ன உங்களுக்கு அது போயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. மீனா மடியில படுத்துட்டு இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.